பிரைஸ் தி லார்ட். பிரியமான தேவ ஜனமே, ஏதோ ஒரு விஷயத்துல தோத்து போயிட்டீங்களா? தலை குனிஞ்சு இருக்கிறீங்களா? முகம் குப்புற விழுந்து கிடக்குறீங்களா? பயமா, வெக்கமா, நிந்தை, அவமானமா? நான் கர்த்தருடைய பிள்ளையாச்சே, நான் எப்பவுமே ஜெயமுள்ள வாழ்க்கையை தானே வாழ்வேன், இந்த விஷயத்துல மட்டும் நான் தோத்து போயிட்டேனே, வாட் ஷுட் ஐ டூ அகெயின்? நான் திருப்பி இந்த காரியத்தை நான் ஜெயம் எடுக்க என்ன பண்ணணும் அப்படின்னு ரொம்ப சோர்ந்து போய் பயத்தோட, அவமானத்தோட, நிந்தைகள் மத்தியில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோட கூட பேசும் வேதாம் யோசுவாவின் புத்தகத்துல 7ஆம் அதிகாரத்துல நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி நம்மளோட கூட பேச போகிறது. யோசுவா கூட நம்மள மாதிரிதாங்க, கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய வார்த்தை கேட்டுதான் நடப்பாரு. ஆனா ஒரு இடத்துல அவர் தோத்து போயிட்டாராம். அப்ப அவர் முகம் குப்புற விழுந்து இப்படி கிடக்கும்போது ஆண்டவர் அவர் சும்மா விடவே இல்லையா. கர்த்தர் வந்து தட்டி எழுப்பி, யோசுவாவே நீ ஏன் இப்படி முகம் குப்புற விழுந்து கிடக்குற, ஏஞ்சி போய் நீ என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு ஆலோசனை அந்த காரியத்திற்கு கர்த்தர் சொன்னாராம். யோசுவா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த காரியத்தை திருப்பி அவர் அப்ரோச் பண்ணும்போது தோத்து போன அதே இடத்துல யோசுவாவுக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். பிரியமான தேவ ஜனமே, இன்னைக்கு கூட கர்த்தர் இடத்துல போய் ஒரு ஆலோசனை கேளுங்க. உங்க பிரச்சனைக்கு என்ன செய்யணும், எந்த இடத்துல சாபமோ பாவமோ எந்த இடத்துல கீழ்ப்படியாம இருக்குது என்று கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தும் போது, அதுல இருந்து நம்மளுக்கு சரி செய்யும் போது திருப்பியும் தோத்த இடத்துல நீங்க ஜெயிப்பீங்க. God will bless you.